ரம்யா வந்து ரொம்ப 15-16 வருஷம் ஆயிடுச்சு. ஏஎஃப்டி காட்பாடியில வந்து அவ ஞானஸ்தானம் எடுத்து. ஆனா இதுக்கு முன்னால அவ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாமே அவ சர்ச்சுக்கு போயிருந்தா ஸ்கூல் மூலியமா. சாயந்தரத்துல வரும்போதெல்லாம் அவ சொல்லுவா, நான் இங்க போயிருந்தேன் அங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நான் ஸ்கூல் பசங்களோட சேர்ந்துட்டு அவ ஏஎஃப்டி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா. சர்ச்சுக்கு போனது தெரிஞ்சிருந்து நான் ரொம்ப அவளை அடிச்சிருக்கிறேன், பெரம்பால அடிச்சிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அவளை நான். ஆனாலும் இப்போ வந்து நான் வந்து ஆடுறது நான் ஏற்றுக்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா நிறைய விஷயம் எனக்கு அவரு வழிகாட்டி இருக்கிறாரு. 30 வருஷ காலமா நான் தீ மிச்சிட்டு இருந்தேன். நான் இந்து சமயத்துல நான் இருந்த பொம்பளை. நான் எங்க காவடியோ எங்க ஒரு விஷயத்தினால ஓடிடுவேன். ரம்யாவை உள்ள விட்டுடுவேன், தேவையான தண்ணி கொடுத்துடுவேன், ஒரு டப்பால சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா ரம்யா சாப்பிட்டுக்குவா, சில வேலைங்கெல்லாம் அவ செய்துக்குவா. ஆனாலும் நிறைய விஷயமே எனக்கு அவரு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ரம்யா வந்து நிறையவே ப்ரேயர் பண்ணுவா. எங்க அம்மாவை என்னைக்கு மாத்தி என் கூட கொடுப்பீங்க, என்னைக்கு மாத்திட்டு என் கூட கொடுப்பீங்க அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய யூஸ் பண்ணுவா. ஆனாலும் நான் ரம்யாவை அடிப்பேன், திட்டுவேன், ரொம்ப கோபமா பேசி இருக்கிறேன். போன வருஷத்துல வந்து நம்ம பால் கொடுப்பாரு, தம்பி பேரு சரத் வந்து என்ன பண்ணாரு, எனக்கு வந்து கரிகேரியில இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு கிடைச்சிருக்குது. செப்டம்பர் மாசத்துல வந்து நம்ம பால் கொடுக்கற சரத் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஐயாவை கூட்டிட்டு வந்தாரு, அகஸ்டின் பாஸ்டர். அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் நம்ம இங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. ஆனாலும் அந்த கரிகேரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்டுக்கு ஒரு தீய சக்தியான பொருள் கூட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ரம்யா வந்து முடிவு எடுத்துட்டான். ஆனாலும் யாராச்சும் தீய சக்தியோட அந்த வீட்டுக்கு வர்றதாவே ரம்யா வெளிப்படையா சொல்லிடுவா, என் வீட்டுக்குள்ள வராதீங்க அப்படின்ற வார்த்தையை அவ சொல்லிடுவா. ஆனாலும் இருந்தாலும் அகஸ்டின் பாஸ்டர் வந்தது எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனாலும் அவர் வந்து போனதுல இருந்து எனக்கு அடுத்தடுத்து அவர் பிரேயருக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து பிரேயர் பண்ணுவாரு. ஆனா அடுத்தடுத்து எனக்கு நிறைய விஷயத்த நான் கஷ்டத்தை சந்திச்சேன். ஆனா இருந்தாலும் நான் பிரேயர் பண்றதை விடவே இல்லை. பிரேயர் பண்ணிட்டே தான் இருந்தேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ பைபிள் எடுத்து வசனம் படிக்க மாட்டேன். கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனத்தையும் ஒரு வசனத்தையும் நான் படிச்சுட்டு வருவேன். ஆனா வேலை செய்துட்டே இருப்பேன், வசனத்தை படிப்பேன். பூண்டு உரிக்குவேன், வசனத்தை படிப்பேன். வெங்காயத்தை உரிப்பேன், வசனத்தை படிப்பேன். ஆனா யாருமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனாலும் நைட்டு 10 மணி கூட காய் கட் பண்ணும்போது கூட வசனத்தை படிச்சுட்டே நான் காய் கட் பண்றேன். கண்ணை மூடிட்டு தான் ஜெபம் பண்றது எனக்கு இல்ல. ஆனா வேலை செய்துட்டே நான் ஜெபம் பண்றது எனக்கு ஒரு விசுவாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் ரம்யா வந்து நிறைய விஷயத்த வந்து எனக்கு தெளிவுபடுத்திட்ட. அம்மா, நீ எவ்வளவு வேலையா இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணே இல்லையோ, ஒரு 5 வசனம் மட்டும் படிச்சுட்டு நீ தூங்குமா, நீ நிம்மதியா தூங்கிடுவேன்னுவா. ஆனா நைட்டு 11 இல்ல 12 மணி ஆனாலும் 5 வசனத்தை கண்டிப்பா ரம்யா முன்னால நான் படிச்சுட்டு தான் நான் தூங்குறேன்னு. ஆனா நான் ரொம்ப இந்து சமயத்துல இருந்து வந்தவன் நாங்க. ஆனா நிறைய விஷயமே நான் இப்போ சந்திச்சுட்டு தான் வரேன். எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு ஒரு நாள் கண்ணு தெரியல அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஐ டாக்டர் கிட்ட போனேன். கண்டிப்பா உடனே கண் ஆபரேஷன் பண்ணி ஆகணும்ட்டாங்க. அங்க இங்க இருக்கிற ஷர்மிளா கிட்ட வந்து சொன்னா இந்த மாதிரி விஷயம்னு. அவங்க என்ன பண்ணாங்க, சரி வாமா பாக்கலான்னு சொல்லிட்டு ஐ ஹாஸ்பிட்டல கூட்டு போயிட்டு ஃப்ரீயாவே சீக்கிரமாவே அவங்கள செக்அப் பண்ணிட்டு ரம்யா வீட்டுல இருக்கிறான்றதுக்காகவே அவங்க என் வேலையெல்லாம் அவங்களே செய்து சீக்கிரமா பார்க்க வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. அவர் செக்கப்புக்கும் அதே மாதிரி எனக்கு உதவியா செய்தாங்க. ஆனா நிறைய விஷயம் வந்து எனக்கு கடவுள் இருக்கிறாருன்றத நான் ரொம்பவே நம்பிக்கையோட இருக்க. பெரிய வேலைகளுக்கும் நான் வந்து ஜீசஸ ரொம்ப நம்பிக்கையா இருந்துட்டேன். ஆனா எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை செய்யும் போது கூட அவருடைய பிரேயர், அவருடைய வார்த்தை, அவருக்கு ஒரு நன்றியான ஒரு இதுக்காக நான் அப்படியே இருந்துட்டேன். நான் இப்போ சொல்றேன், எப்பவுமே நம்பிக்கைன்றது வந்து இருக்கணும். ஆனா எப்பவுமே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்றது ஜீசஸ் மட்டும்தான். அது வந்து முழுமையா எல்லாருமே ஏத்துக்கணும். இது உண்மையான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட்.